Hey guys, welcome to Tamil Comic Mania. லாஸ்ட் வீடியோல த க்ரோஸ் பிரின்ஸ்ல கம்மி ட்ரெயினர் கிட்ட முடிச்சோட விட அப்ப ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்ட வர பாத்திருப்போம். இப்ப அடுத்த நாள் பார்த்தா பேலஸ்க்கு அவ்வளவு பேரு நோபல்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. சாமுவேல் மெர்டின் கிட்ட கடைசியா முடிச்சோட விழா நடக்க போகுது, இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு நர்வஸா இருக்கு, ஏன்னா இதுதான் நான் அட்டென்ட் பண்ற முதல் முடிச்சோட விழா. அதுவும் இல்லாம சில பேர்ல எமோஷனலா இருக்காங்கன்னு சொல்ல கவர்னர்ஸ் கம்யூட் பேரரசராக போறது நினைச்சு ஹாப்பியா அழுதுட்டு இருந்தா. மார்க்கஸ் வில்ஹெல்மும் அவனை காம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. நாரியாவும் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு, ஆமா இன்னைக்கு சந்தோஷமான நாள், அதனால நம்ம ஜாலியா இருக்கணும். அப்படியும் அவனுக்கு கண்ணீர் வந்ததுன்னா அதுல எப்படி நினைச்சுப்பாரு. அவனால இந்த விழாவை கூட அட்டென்ட் பண்ண முடியாம பேலஸ கிளீன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கவர்னர்ஸ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அப்போ ஒரு பொண்ணு வில்ஹெல்ம் இவங்களோட இருக்கிறத பார்த்து லெவினை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவர் இப்ப சைனஸ் கம்மிட்ட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாற்றத்துக்கு நம்ம கொஞ்சம் பழகிக்கணும்னு நினைச்சா பார்த்தா அந்த பொண்ணு சேஃபியாவோட நானி. சேஃபியா அவங்களை கூப்பிட்டு அங்க பாருங்கன்னு காட்டுனா. அந்த இடத்துக்கு நிறைய பெரிய பிரீஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. செரிமோனி இப்ப ஆரம்பிக்கவும் போகுது. அந்த பிரீஸ்டும் வால்ஃப்ரிக் ராஜ்யத்துல இருக்க மக்களே என்ன கொஞ்சம் கவனிங்க. ரொம்ப காலம் முன்னாடி கடவுள்கிட்ட இருந்த புனித ஓனாங்க அவங்களோட பவர்ஸ மனுஷங்களுக்கு கொடுத்தாங்க. அதுல ரொம்ப பவர்ஃபுல்லான 2 பேரு இந்த ராஜ்யத்தை உருவாக்குனாங்க. அப்போல இருந்து நிறைய பேரரசு இந்த சிம்மாசனம் பாத்துருச்சு. அண்ட் இந்த குளோரியஸான நாள்ல கம்யூட் ஐவல் டி வால்ஃப்ரிக் 25வது பேரரசரா இந்த ராஜ்யத்தை ஆள போறாரு. வால்ஃப்ரிக் ராஜ்யத்து மக்களே, இதோ உங்கள் புதிய கோல்டன் ஓனாய்னு சொல்ல நம்ம கம்யூட் அங்க நடந்து வந்தா. கம்யூட்டுக்கான மகுடத்தை அவரு சூட்டினாரு. கம்யூட்டர் மாதிரி செம்மையா இருந்தா. இந்த முடிசோட விழாவுக்கு வந்த எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நீங்க இல்லைன்னா நான் இந்த மகுடத்தை அணிஞ்சிருக்க முடியாது. அதனால இந்த தருணத்துல என்னை காப்பாத்தின இன்னொரு முக்கியமான ஆளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு சொன்னா. சுத்தி இருந்த எல்லாரும் ஷாக்கோட யார பத்தி இவரு சொல்றாரு, அதுவும் இந்த முடிசோட விழாலன்னு பேசிக்கிட்டாங்க. அப்ப ரவீந்தரோட காக்கான்னு கத்துற சத்தம் கேட்டு, சாவின் பறவையா? முடிசோட விழால இந்த அபசகரமான பறவை என்ன பண்ணுதுன்னு பார்த்தாங்க. என்னன்னு பார்த்தா முன்னாடி கம்யூனிட் ஹெல்ப் கேட்டிருப்பாங்கல்ல. அப்ப ரவீந்தரும் என்ன பண்ணணும்னு கேட்டா, ரொம்ப சிம்பிள், உன்னை நான் ரொம்ப முக்கியமான பர்சன் சொல்லுவேன். அப்படி அவங்க முன்னாடி ஹியூமனா மாறணும்னு சொல்லியிருப்பான். இப்ப கரண்ட்ல ரவீந்தர் ஹியூமனா மாறி கம்யூட் கிட்ட வந்தா. இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு நோபல்ஸே கற்பனை பண்ணிக்கிட்டோம்னு கம்யூட் நினைச்சான். நோபல்ஸும் அப்படின்னா இவங்க தான் அடுத்த எம்ப்ரஸான்னு பேசிக்கிட்டாங்க. வில்ஹெல்ம் கிட்ட முன்னாடி கம்யூட் பேரண்ட்ஸ் அத பொண்ணுன்னு சொன்னது இப்ப அவருக்கு புரிஞ்சுது. அப்படின்னா எல்லாரும் ஃபியூச்சர் எம்ப்ரஸ்க்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைச்சாரு. அதே மாதிரி முன்னாடி கம்யூட் ரவீந்தர் கிட்ட நீ ஹியூமனா மாற டைம் ஆகும்னு எக்ஸ்கியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சோ அதனால உன்னோட ஃபீலிங்ஸ் எப்படின்னு உனக்கு தீர்மானிக்க டைம் கிடைக்கும்னு சொன்னா. பேசிக்கா இது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ரெய்னலுக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா ரெய்னல் ஒரிஜினல் ஃபீமேல் லீட் வர வரைக்கும் தன்னோட ஃபீலிங்ஸ காட்டாம இருக்க போறத நினைச்சா. அப்ப கம்மிட் அவகிட்ட, ஆனா இதனால நீ எம்ப்ரஸ்னு முடிவு இல்ல, உன்னால என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா நான் சேஃபியாக்கு இந்த அரியணையை கொடுத்துருவேன். அதனால நானும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னான். இப்ப கரண்ட்ல ஜெயினல் அதை நினைச்சு பார்த்து, ஹீரோயின் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும், அதனால நான் கதையில என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்கும். இப்ப கம்யூனிட் டெம்பரரி ஆயிட்டான், அதனால அதுக்கான டைம் ரொம்ப ஆகாது. இந்த கேம் ஃபீமேல் லீட் வந்த அப்புறம் தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் புது எம்பரர் ஒரு பெரிய விருந்து நடத்துவாரு. இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பிளேயர் ஹீரோயினோட பாடிக்குள்ள வந்த அப்புறம் தான் இந்த கதை ஆரம்பிக்கும்னு நான் சந்தேகப்படுறேன். அதுக்கப்புறம் தான் பிளேயர் எம்பரரையும் அவருக்கு ஹெல்ப் பண்றவங்களையும் மீட் பண்ணி இந்த கேமை முடிக்கிறதுக்கான வழியை சூஸ் பண்ணுவா. அப்படி நான் பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாம் கம்யூட், கலனஸ், அப்புறம் கதையோட ஹீரோவான நாமியல். ஆனா 2 கேரக்டர்ஸ் நான் இன்னும் பார்க்கல. அதுல ஒண்ணு ரொம்ப பவர்ஃபுல்லான எலமெண்டஸ்டோ, இன்னொரு ஒளிஞ்சிருக்க கேரக்டரும் தான். ஆனா அவரை மீட் பண்ணணும்னா மித்த கேரக்டர்ஸ் கூட பிளேயர் ஃப்ரெண்ட் ஆகணும். ஆனா அந்த 2 கேரக்டர்ஸ மீட் பண்றதை பத்தி கவலை இல்ல, ஏன்னா ஒரிஜினல் ஹீரோயின் எந்த கேரக்டரோட பாதையை சூஸ் பண்ண போறான்னு தெரியாது. ஆனாலும் அவங்கள முழுசா உதாசனப்படுத்தவும் முடியாது. அதுவும் இல்லாம எந்த கேரக்டர் பாதையை சூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி மத்த கேரக்டர்ஸ்ல யாராவது சாகவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அது கேமா இருந்தப்போ என்னன்னு புரியல. ஆனா இது ஒரு ரியாலிட்டியா இருக்கு. என் தலை வலிக்குது. ஹீரோயின் யாருன்னு கண்டுபிடிச்சாலும் எனக்கு அதை விட ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு ரெய்னல் போட்டு பெனாத்திட்டு இருந்தா. அதை பார்த்து கம்மிட் அவகிட்ட, டயர்டா இருக்கியா, சாரி இந்த பெரிய ஃபேவரை நீ எனக்காக பண்ண சொல்லி கேட்ட, ஆனா இது முடிய போகுது, அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொன்னா. ரெய்னலும் மனசுல, ஆனா என்ன ஆனாலும் கம்யூட் கூட வாழவும் எனக்கு ஆசையா இருக்குன்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல கம்யூட், நான் உன் பக்கம் இருக்கதான் ஆசைப்பட்டேன், அதனால பெருசா எதுவும் கேட்டதான் நினைக்காதுன்னு சொன்னா. அவ இனிமே கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி அடி எடுத்து வைக்க டிசைட் பண்ணா.
அப்படியே கொஞ்ச நேரத்துல மேய்ச் எல்லாரும் பொருள் எல்லாம் கம்யூனிட்டியோட புது ரூமுக்கு மாத்திட்டு இருந்தாங்க. கூட சேர்ந்து நாடியாவும் கர்னஸும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. மார்டினும் நாமியோல ஏதோ ரிசர்ச் பண்ணணும்னு போயிட்டாங்க. மார்க்கஸ் வில்ஹெல்ம மத்த நோபல்ஸ் எல்லாம் சுத்து போட்டு கம்யூட் கூட இருந்த பொண்ணு யாருன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. கம்யூட்டும் அடாமல வேலை பிஸில வில்ஹெல்ம் கிட்ட ரெய்னர் ஹியூமனா மாறுவான்னு சொல்ல மறந்துட்டேன், அவர்கிட்ட சொல்லலன்னா அவரு கொஞ்சம் அப்செட் ஆக போறாருன்னு சொன்னா. அப்போ ரெய்னர் ஷாக்கோட நம்ம இன்னொரு ஆள்கிட்டே இந்த சீக்கிரட்டை சொல்லாம விட்டுட்டோம்னு சொல்ல கரெக்டா சேஃபியா கோவமா ரூம்குள்ள வந்து, ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க, நான் ரொம்ப கோவமா இருக்கேன், நீங்க எல்லாரும் போய்க்காருங்கன்னு கத்துனா. அவ கோவத்துல கொதிச்சிட்டு இருந்தா. இப்படிதான் எல்லாரும் நடத்துறீங்க, பிரின்சஸ் சேஃபியா சின்ன பொண்ணு, அதனால இது அவங்களுக்கு தெரிய வேணாம், உங்களை நாங்க ப்ரொடெக்ட் பண்ணணும், அதனால இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அப்படி யாராவது என்கிட்ட சொன்னா எனக்கு பிடிக்காது, என்ன தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, என்னை தனியா விட்டது எனக்கு சுத்தமா பிடிக்கல, என்னையே சேர்த்துக்க மாட்டீங்கன்னு சேஃபியா கேட்டா. சேஃபியா தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு ரெய்னல் நினைச்சு உங்களை காயப்படுத்தினதுக்கு சாரி யுவர் ஹைனஸ்னு மன்னிப்பு கேட்டு, லெவ்லின்னாலதான் நான் ஹியூமனா மாற முடியும்ன்றத மறைச்சேன், இந்த எபிலிட்டி இருந்தா நான் கம்யூட் பக்கம் இருக்கிறதால என்ன அவன் ஏதாவது பண்ணிடுவான்னு நினைச்சேன், சொல்ல போனா நான் மாறினதை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன பிடிச்சு போய் அவன் என்ன கிட்னாப் பண்ணிட்டான்னு எக்ஸ்பிளைன் பண்ணான். சேஃபியா கோவமா, எது ஆனா ஒருத்தவங்களுக்கு பிடிச்சா நம்ம அவங்க கிட்ட நல்லா தானே நடந்துக்கணும்னு ஷாக் ஆனா. கம்யூட்டும் அதனாலதான் லெவல் தோக்கடிக்கிற வரை நாங்க அதை மறைச்சு வச்சோம், அதுக்கப்புறம் தான் கரெக்டான டைம் பார்த்து நாங்க இந்த விஷயத்த இந்த செரிமோனி அப்ப சொன்னோம், நீ குழந்தைன்னு நினைச்சுல உங்ககிட்ட இதை மறைக்கலான்னு சொன்னா, அவளும் அப்படியான புரிஞ்சுக்கிட்டா. மறுபடியும் கம்யூட் இருந்தாலும் முன்னாடியே சொல்லிருக்கேன் சாரின்னு சொல்ல, இல்லைன்னா எனக்கு புரிஞ்சுது, நான் மறைஞ்சு வாழ்ந்ததுக்கு காரணமும் லெவலன் தானே, அதனால எனக்கு புரியுது, நானா இருந்தாலும் இதை சீக்கிரட்டா தான் வச்சிருப்பேன்னு சேஃபியா சொன்னா. அப்ப ரெய்னல் அப்படின்னு எங்களை மன்னிச்சிட்டியான்னு கேட்க அவ சிரிச்சுட்டே, நீ என் முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனேன்னா நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னா. ரெய்னல் அவளோட ஹாப்பினஸ்க்காக ஒரு காகமா மாறி அவளோட மடியில போய் படுத்தா. சேஃபியாக்கும் போது ரெய்னரை பார்த்து பயமா இருந்தது, ஆனா இப்ப அவ கிட்ட இருக்கும் போது அவளோட இறகுகள் எல்லாம் இருட்டான வானம் மாதிரி தெரிஞ்சுது. அவ தொட சாஃப்டா இருந்தா. சேஃபியா ரெய்னல் கிட்ட, நீ என்னோட சிஸ்டரா இருக்கியா, எனக்கு பிரதர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, சிஸ்டர் இல்லைன்னு சொல்ல அவளோட நானி ஷாக்கோட, அது பரவாயில்லையா, சாவின் பறவையாச்சின்னு சொல்ல கவலைப்படாதீங்க, ரெய்னர் ரொம்ப நல்லவ, ரெய்னர் ஒரு நல்ல சிஸ்டரா இருப்பாங்கன்னு நாடியாவும் கரனஸும் சொன்னாங்க. ரெய்னரும் ஹியூமனா மாதிரி உனக்கு நான் சிஸ்டரா வேணுமா, இவ்வளவு செல்ல பொண்ணுக்கு சிஸ்டர் ஆகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லி கைய கொடுக்க சேஃபியாவும் அவளோட கைய பிடிச்சுக்கிட்டா. ரெய்னர் மனசுல, கம்யூட்டரோட வழிய கேம்ல தேர்ந்தெடுத்தாலும் அவனோட சிஸ்டரா மாற முடியாது, கேம்ல நடக்காதது எல்லாம் இங்க அனுபவிக்கும் போது இந்த உலகம் ஒரு ரியல் மாதிரி தோணுது, அப்படின்னா அந்த கேம் என்ன, அது வெறும் சாதாரண டேட்டிங் கேம் தானா, எப்படி இவ்வளவு தத்ரூபமான உலகம் கேம்ல மட்டும் இருக்க முடியும், எப்ப நான் இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறேன்னு நினைச்சா. அப்புறம் கொஞ்ச நாள்ல ரெய்னல் எம்ப்ரஸ் ஆக கூடாதுன்னு சில நோபல்ஸ் அவளை அப்போஸ் பண்ணாங்க. கம்யூட்டும் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்த்ததுதான். அந்த நோபல்ஸ் எல்லாம் ஒரு டைம் லெவலனுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் மாறினவங்களான்னு கேட்க, இல்ல, அவங்க எல்லாம் பொதுவா இருந்தவங்க, உங்களை இருந்து சப்போர்ட் பண்ணவங்க இந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டாங்க, லெவலனுக்கு சப்போர்ட் பண்ணவங்களும் அவங்களோட உயர் பயத்துக்காக இதை ஏத்துக்கிட்டாங்க, ஆனா பொதுவா இருந்தவங்க இம்பீரியல் ஃபேமிலியில கல்யாணம் பண்ணி தர வாய்ப்பை அவங்க இழந்ததா நம்புறாங்க. டியூக் ஹவர்ட் தான் இதுக்கு ரொம்ப எதிரா இருக்காரு, அதுவும் இல்லாம நோபல் பார்ட்டியை கேதர் பண்ணி உங்களோட ரெப்புடேஷனை செதுக்க பாக்குறாருன்னு அந்த ஷேடோக்காரங்க சொன்னாங்க. எல்லாருமே மீட்டிங் ரூம்ல தான் இருந்தாங்க. வில்ஹெல்ம் இதை கேட்டு, எனக்கு என்னமோ டியூக் இதை ஒரு சும்மா ஒரு காரணமா தான் யூஸ் பண்றாருன்னு தோணுதுன்னு சொல்ல, அப்படின்னா அவருக்கு நம்ம துரோகம் பண்றாரா, எல்லாரையும் அழிச்சிடலாமான்னு கரனஸ் கேட்டான். ஆனா அவங்கள நம்ம சமாதானம் பண்ண முயற்சி பண்ணணும், அதுவும் இல்லாம ரெய்னலோட ரெப்புடேஷனையும் நம்ம அதிகப்படுத்தணும், காகங்களை பத்தி தப்பான அபிப்பிராயத்தை மாத்தணும், அப்படி பண்ணா ரெய்னல் ஓலாரத்தோ ஓட்ரோஸ் மெஜஸ்டிக்கு பொருத்தமானவன்னு மக்கள் நம்புவாங்கன்னு மெர்டன் சொன்னாங்க. கம்யூட்டும் அதே பண்ண சொன்னா. அப்ப வில்ஹெல்ம், அப்படின்னா அந்த சாவின் பறவை, அதாவது ரெய்னல் எம்ப்ரஸ் ஆகிறதுக்கான படிப்பை அதுவரை கத்துக்கிட்டோம்னு சொல்லும் போதே நீங்க ரெய்னலை குறைச்சு மதிப்பிடுறீங்களான்னு கரனஸ் கோவமா கேட்டான். ஆனா ரெய்னர் அதை கத்துக்கிட்டா எம்ப்ரஸ் ஆகிறதுக்கு அது அட்வான்டேஜா தான் இருக்கும், அவ ஒரு காகமா இருந்தனால அவளை பின்னர நோபல்ஸ் அதை வச்சு அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு வில்ஹெல்ம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. கம்யூட்டர் அதை கேட்டு, அதுவும் சரிதான், நான் அவகிட்ட பேசி பாக்குறேன்னு சொன்னா. பார்த்தா அதே நைட்டு ரெய்னல் ஆர்வமா, லெசன்ஸா, அதை கத்துக்கணும் ஆர்வமா இருக்க, இங்க இருக்க கல்ச்சரை பத்தி தெரிஞ்சுக்க நான் கத்துக்கிறேன்னு சொல்ல, அப்படின்னா நான் சீக்கிரம் ஒரு டீச்சரை ஏற்பாடு பண்றேன்னு கம்யூட் சொன்னா. ரெய்னர் இதால நோபல்ஸ பத்தி கத்துக்க முடியும், கேமோட ஹீரோயினும் ஒரு நோபல் தான், அதனால இது மூலியமா அவளை பத்தி தெரிஞ்சுக்கலாம்,
அதுவும் இல்லாம இந்த வேர்ல்ட்ல இருக்க வித்தியாசத்தையும் அவ கொஞ்சம் ஈஸியா கத்துக்கலாம். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு அவ நினைச்சா. ஆனா அவளோட ஃபர்ஸ்ட் லெசனே அவளை எங்கேயாவது ஓடி போயிடலாம்னு நினைக்கிற அளவுக்கு வச்சிருந்தது. அவளோட டீச்சர் அவகிட்ட உங்களை சந்திச்சதுல சந்தோஷம், நான் கவுண்டஸ் ஃபான்சியா. இன்னும் ஒரு மாசத்துல எல்லா நாலேஜும் ஒழுங்கு முறையும் நான் கத்துத்தரேன். அதுக்கப்புறம் யாரும் உங்களை கீழ்த்தரமா பார்க்க மாட்டாங்க. அதனால லெசன்ஸ ஒழுங்கா கவனிங்கன்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொன்னாங்க. ரெய்னலும் ஐயோ யாராவது என்னை காப்பாத்துங்களேன்னு நினைச்சா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பேசாம என்ன கொன்றுங்க, இது ஒரு நரகம்னு கம்ப்யூட்டர் முன்னாடி போய் பொத்துன்னு விழுந்தா. கம்ப்யூட்டர் மனசுல நார்மலா இதெல்லாம் கத்துக்க ரொம்ப நாள் தேவைப்படும். ஆனா இவ இதை சீக்கிரமா எடுத்துக்கிறா. கவுண்டஸ் ஃபான்சியா கிட்ட பொறுமையா போக சொல்லலாமா? ஆனா அவங்கள மீட் பண்றப்போ அவங்க ரொம்ப வேற உற்சாகமா இருந்தாங்கன்னு யோசிச்சான். அவங்க முன்னாடி கம்யூட் கிட்ட நான் பார்த்ததுல ரெய்னல் தான் சீக்கிரம் கத்துக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருக்கா. ஒரு காகமா இருந்தவங்களுக்கு டீச் பண்ண சொன்னப்போ நான் அவ்வளவு எதுவும் பெருசா எதிர்பார்க்கல. ஆனா அவங்க நிஜமாவே ரொம்ப சீக்கிரம் கத்துக்கிறாங்க. இப்படியே போனா நம்ம சீக்கிரமான அட்வான்ஸான லெசன்குள்ள கூட போயிடலாம். அவங்க எம்ப்ரெஸ் ஆக தகுதியானவங்களா மாறிடுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப கரண்ட்ல என்ன புக்ஸாலேயே புதைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். முதல் நாளே எப்படி இவ்வளவு லெசன்ஸ் எடுப்பாங்க? அதுவும் இல்லாம எனக்கு அவங்க நிறைய ஹோம் ஒர்க்கும் கொடுத்திருக்காங்க. எப்படி இதெல்லாம் முடிப்பேன்னு சாப்பிட்டுட்டே அழுதுட்டு இருந்தா. கம்ப்யூட்டர் அதை கேட்டு அப்படியா, அவங்களுக்கு நிறைய ஒர்க் தராங்களா, நான் வேணா வேற டீச்சரை பாக்கவான்னு கேட்டான். ரயனலும் இல்ல, நான் தான் அந்த லெசன்ஸ் கத்துக்கணும்னு ஆர்வமா கேட்டேன். அதனால நான் பின்வாங்க போறது இல்ல. ஆனா உண்மையா எனக்கு ஓடுது போலதான் இருக்கு. ஆனா பிரச்சனை வரப்பெல்ல ஓடுனா என்னால முன்னேற முடியாம போயிடும். அதனால நான் அவங்க கிட்ட கொஞ்சம் ஸ்லோவா பேசி பாக்குறேன்னு சொல்லி, ஆனா உன்னை பத்தி என்ன, நீ ஏன் டயர்டா இருக்க, பிரேக் வேணும்னு கேட்க மாட்ட, நீ இப்பதான் ரொம்ப டயர்டா இருக்க. நம்ம ஒன்னும் இம்பீரியல் பேலஸ்க்கு வந்ததுல இருந்து நீ ப்ராப்பரா ஒரு பிரேக் எடுக்கல. லெவ்லின் கூட சிம்மாசனத்துக்காக சண்டை போட்ட, அப்படி வின் பண்ணியும் ரொம்ப ஒர்க் பண்ற. ஒரு நாள் மயங்கி போயிடுவேன்னு எனக்கு கவலையா இருக்குன்னு ரெய்னால் கேட்டா. கம்மிட்டும் நான் நல்லா தான் இருக்கேன், ஓனா ரத்தம் ஓட்டுறதால நான் அவ்வளவு டயர்ட் ஆக மாட்டேன்னு சொல்ல. இல்ல கம்யூட், உன் பாடி நல்லா இருந்தாலும் உன் மைண்ட் சரியில்லை. நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆனா நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இடிஞ்சு போயிருவ. அதனால நீ எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நீ உனக்காக ரெஸ்ட் எடுக்கவும் டைம் ஒதுக்கணும்னு ரெய்னால் சொன்னா. ஆனா கம்யூட் கிட்ட இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாரும் சொன்னதில்ல. இந்த சுமைய தாங்கிதான் ஆகணும். நீ கொஞ்சம் அசந்தாலும் லெவ்லினோட வலையில விழுந்துருவேன்னு அவனை எச்சரிச்சுட்டே இருந்தாங்க. அவங்க யாரும் அவனை ஹார்ம் பண்ணணும்னு நினைக்கல. அவங்க அவனோட நல்லதுக்காக தான் சொன்னாங்க. ஆனா அவனை ரெஸ்டாரண்ட் கேர் பண்ணது ரெய்னல் மட்டும்தான். இதெல்லாம் நினைச்சு கம்மிட் அவகிட்ட, அப்படின்னா நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண டெய்லியும் நேரம் ஒதுக்க போறேன். உன் கூட இருக்க எல்லா நிமிஷமும் சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. நான் எவ்வளவு டயர்டா இருந்தாலும் உன்னோட இருந்தா சரியாயிரும்னு சொல்லி அவளோட கைய அவனோட கண்ணத்துல வச்சுக்கிட்டான். ரெய்னலும் அப்படின்னா நான் கொஞ்சம் லெசன்ஸ் ஈஸியா எடுக்க சொல்லணும், அப்போதான் உன் கூட இருக்கப்ப நான் டயர்ட் ஆகாம இருப்பேன்னு சொல்லி மனசுக்குள்ள. இப்போதைக்கு கம்யூட்ட கொஞ்சமா வேலை பாருன்னு சொல்ல முடியாது. அவன் எம்பரர் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுவும் இல்லாம அவனோட முடிசோட விழாக்கு அடுத்தான விருதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணணும். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும். ஆனா இப்பதான் எனக்கு லெசன்ஸும் ஆர்வமாயிருக்கு. அதனால என்னால அவனுக்கு பெருசா ஹெல்ப் பண்ண முடியாது. அவனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல நாடியா ரெய்னர் கிட்ட, அப்படின்னா அவருக்கு பிரசன்ட் பண்ணுங்க, அவர் எப்பவும் அதை கேரி பண்ற மாதிரி கொடுங்க. அது ஃபேன்சியாவோ இல்ல ரொம்ப விலை உயர்ந்ததாவோ இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவர் எப்பவும் வச்சுக்கிற மாதிரி நீங்க பிரசன்ட் பண்ணா அதை பார்த்து அவர் கொஞ்சம் உற்சாகமாயிருவாருன்னு சொன்னா. அப்ப அந்த மாதிரி கிஃப்ட நான் எங்க வாங்கறது, அதை நானே பார்த்து வாங்கணும். இம்பீரியல் பேலஸ்க்கு வெளியே போகவான்னு ரெய்னர் கேட்க, ஆனா நீங்க காடோட போகணும். என்னதான் எலமெண்டல் கூட இருந்தாலும் நீங்க தொலைஞ்சு போலாம், இல்ல உங்களை ஸ்கேம் கூட பண்ணலாம். ஆனா சார் கவர்னஸும் இஸ் மெஜஸ்டியை கார்ட் பண்ணணும். நீங்க பேசாம நாம்பில் கூட போங்கலன்னு நாடியா சொன்னா. பார்த்தா அடுத்த நாள்ல நாம்பில் கேரேஜ்ல உட்காந்துட்டு, நான் இப்படி வெளியே போய் ரொம்ப நாள் ஆகுது, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், என் ஒர்க்ல இருந்து நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன்னு சொல்ல. ரெய்னலும் நீங்களும் இப்பதான் ரொம்ப பிஸியா இருக்கீங்களான்னு கேட்டா. அவன் கம்யூட்க்கு ஹெல்ப் பண்ணதாவும் மர்டினோட ரிசர்ச்க்கு ஹெல்ப் பண்ணி ரொம்ப நாள் இங்க இருக்கிறதாவும் சொன்னான். ரைடர் அவன் கிட்ட அப்படி எந்த ரிசர்ச் பண்றீங்கன்னு கேட்டா. அவன் தயங்கிட்டே, இப்போ நாங்க குரோவன் ராக்க பத்தி, பழைய அனிமல்ஸ பத்தி, அப்புறம் டார்க் மேஜிக்க பத்தி ரிசர்ச் பண்றோம். வூஃபலஸ் திரும்ப வரவும் வாய்ப்பு இருக்கு. அதனால அதுக்காக நாங்க ப்ரிப்பேர் பண்றோம். அதுக்கு எங்களுக்கு டார்க் மேஜிக்க பத்தி தெரியணும். அதனால நாங்க சில பொருள் மேல மேஜிக்கை யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்றோம். என் கையில போட்டு இருக்கிறது கூட மேஜிக் ஐட்டம் தானே, கதை கதையா நாம சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ரெய்னர் மனசுல நாமளுக்கு ரிசர்ச் எவ்வளவு பிடிக்கும்ன்றத நான் மறந்துட்டேன். நான் அவன்கிட்ட இதுக்கப்புறம் ரிசர்ச் பத்தி கேட்கவே போறதுன்னு நினைச்சுக்கிட்டா.
அப்படியே பேசிக்கிட்டே அவங்க 2 பேரும் டவுனுக்கு வந்தாங்க. அதுதான் ராஜ்யத்தோட தலைநகரமான லூனாரின். இது ஃபேண்டசி வேர்ல்டுன்றதால இங்க நிறைய டைவர்ஸான கிரியேச்சர்ஸ் இருந்தாங்க. அந்த இடத்துல நிறைய பொருள் வித்துட்டு இருந்தாங்க. ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க ஏகப்பட்ட பொருட்கள் இருந்தது. அதெல்லாம் பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு ட்ரெயினர் நினைக்கும் போதே அங்கிருந்து சில சாப்பாடை பார்த்து ஜொல்லு அடிச்சிட்டு இருந்தா. பார்த்தா அடுத்த கணமே அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. நாமேல் கிட்ட இந்த அதெல்லாம் சுத்தி பார்க்கணும்ல, அதனால எனர்ஜி வேணும்ல, அதான் இவ்வளோன்னு சொல்லிட்டு இருந்தா. அங்க அப்படி அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கப்போ எவ்வளவு தைரியம் இருந்தா ஓடி போக பாப்பேன்னு சொல்லி யாரையோ கத்திட்டு இருந்தாங்க. ஒரு ஆளு சவுக்க வச்சு, நான் இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் எப்படிதான் இதை பண்ணுவ, சாக ஆசைப்படுற என்னன்னு கேட்டு கீழே இருக்கவனை அடிக்க போனா. ரைடர் அந்த கீழே இருந்தவனை பார்த்து எதோ யோசிச்சா. நாமளும் அதை பார்த்து இந்த உலகம் இந்த மாதிரி ஆளுங்களாலதான் நிறைஞ்சிருக்கு. என் கம்யூனிட்டியோடவோ மத்தவங்களோடவோ இருந்தப்ப எல்லாரும் பார்க்க ஹாப்பியா இருந்தாங்க. அதனால இந்த உலகம் இவ்வளவு நல்லா இருக்குன்னு யோசிச்சேன். ஆனா அந்த இடத்துல இருந்து ஒரு அடி எடுத்து வச்சதோ இந்த மாதிரி ஆட்களை கூட என் கண்ணுல காட்டுது. சட்டத்தை ஏமாத்தி அவனுக்காக ஒரு அனுப்பிய வச்சிருக்க மனுஷன் இவன். அந்த பக்கத்துல இருக்க ஆளுங்க ஏதோ பொழுதுபோக்கு மாதிரி இங்க நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரி எல்லா மனுஷங்களும் இல்லைன்னு தெரியும். ஆனா இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும் போதெல்லாம் கடவுள் கிரியேட் பண்ண மனுஷங்க மிருகங்களை விட மோசமானவங்கன்னு நினைச்சான். அப்போன்னு பார்த்து ரெய்னர் திடீர்னு காக்காவா மாறி அந்த அடிச்சுக்கிட்டு அந்த ஆளை போய் அட்டாக் பண்ணான். நாமியாருக்கு அவ டக்குனு மாதிரி அங்க போனது ஷாக்கிங்கா இருந்தது. ரெய்னருக்கும் கீழாக்கவன கேம்ல பார்த்த ஞாபகம் கண்டிப்பா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கிட்டே இவன் அடி வாங்குறான்னு அவளுக்கு தெரியல. ஆனா அவன் அடி வாங்குறத பார்த்துட்டு அவளால சும்மா இருக்க முடியல. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு அழகான பையன் அடி வாங்குறதுல அவளுக்கு இஷ்டம் இல்ல. அவளோட மூட்டைப்படி எல்லா அழகான ஆண்களையும் அவ காப்பாத்துவா. அந்த ஆளோட மண்டைய ஃபுல்லா குத்தி அட்டாக் பண்ணிட்டு இருந்தா. அந்த ஆளுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியல. அவளோட விசுவாசமான அடிமை ஓடி போக பார்த்தா. இப்ப அவன ஒரு காக்கா அட்டாக் பண்ணுதுன்னு கன்ஃபியூஸ்ல இருந்தான். ட்ரெயினர் அந்த பையன் கிட்ட போய் நீ நல்லா இருக்கியா ஒண்ணும் இல்லையே காக்கான்னு கத்திட்டு இருந்தா. அப்ப அந்த ஆளு ட்ரெயினர்ல சாட்டையால அடிக்க வரப்போ நாமியன் முன்னாடி வந்து அவளை பாதுகாக்கிற எலமெண்டால அட்டாக் பண்ணாம இருக்கணும்னா நீ அவளை தொடக்கூடாதுன்னு வார்ன் பண்ணா. அந்த ஆளு இன்னும் கோவத்தோட யாரு நீ தேவையில்லாம தலையிடாதன்னு கத்துனா. இந்த மாதிரி பவர் உள்ளவங்க தனக்கு கீழே இருக்கிறவங்களை இப்படிதான் அடிமையா நடத்துவாங்க. அவங்க கிட்ட தன்னை விட ஒரு பவர்ஃபுல்லானவங்க இருக்கான்னு தெரிஞ்சா அவங்க முன்னாடி இந்த ஆள் அடங்கிதான் போவான். அதனால நாவியல் தன்னை மார்க்கஸ்னோ அவனுக்கு மேஜிக் தெரியணும்னு சொல்லி அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டான். இதை கேட்டதும் அந்த ஆள் அவன் முன்னாடி பவ் பண்ணி தான் ஒரு பேரன்னு சொல்லிக்கிட்டான். ஆனா அவனை விட ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்க ஒரு ஆளு இங்க என்ன பண்றான்னு அவனுக்கு புரியல. அதுவும் இல்லாம ரெய்னர் காக்கான்னு கத்த அந்த ஆளு திரும்பி பார்த்து எதையோ நினைச்சு பார்த்தா. அப்போன்னு பார்த்து ரெய்னர் ஹியூமனா மாதிரி என்ன இன்னும் அடி வேணுமான்னு கேட்டா. அப்ப அந்த ஆள் அவ கால் கிட்ட போய் மண்டி போட்டு உங்களை நோட்டீஸ் பண்ணாம விட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்ட அவளை அந்த முடிசூட விழால பார்த்ததை ஞாபகப்படுத்திக்கிட்டான். ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துல ரெய்னர் வருவான்னு அந்த ஆள் எதிர்பார்க்கல. ரெய்னர் அவன் கிட்ட கோவமா எதுக்கு அந்த பையனை அடிச்சிட்டு இருந்தான்னு அவ கிட்ட போய் குனிஞ்சு கேட்டா. அவனும் பயந்துட்டே அவன் ஓட பார்த்தா. அதான்னு சொல்ல அவ இன்னும் கோவமா ஏன் அவன் ஓடக்கூடாதுன்னு கேட்க ஏன்னா அடிமைகள் அவங்களோட மாஸ்டருக்கு சொந்தமானவங்க அவங்க ஓடி போக கூடாதுன்னு அவன் சொன்னான். அப்படியா நான் ஒரு காகமா இருக்கனால என் கண்ணுக்கு எல்லாமே ஒரே மாதிரி மனுஷங்க மாதிரிதான் தெரியுறீங்க. அப்ப காசு கொடுத்த உன்னை வாங்கினா எனக்கு நீ அடிமை ஆயிடுவியா? நானும் உன்னை டெய்லி அடிக்கவான்னு ரெய்னர் கேட்டா. நாம இருக்க அவன் இப்படி பண்றது நல்லாதான் இருந்தது. ஆனா அவங்களை சுத்தி நிறைய பேர் இருக்கனால இப்பவே இதை முடிக்கணும்னு நினைச்சான். அப்ப மறுபடி நாங்க வந்து என்ன சத்தம் இங்க? அது இல்லாம எனக்கு தெரிஞ்ச சில முகம்லாம் இங்க இருக்கேன்னு கேட்டு வந்தாங்க. அந்த பேரனாலும் மர்டினா இம்பீரியல் மெஜிஷியனா ஆனா பார்க்க சாதாரணமா இருக்காங்களே மேபி ஒரே பேரா இருக்கலாம்னு நினைச்சான். அப்ப மர்டின் அவங்களோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அங்க இருந்த மக்கள் எல்லாம் அவங்களோட வேலையை பார்க்க சொல்ல எல்லாரும் அங்க இருந்து கலைஞ்சு போனாங்க. இது பார்த்ததும் அந்த ஆளு இவங்கதான் இம்பீரியல் மெஜிஷியன் மர்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். மர்டின் இவங்க கிட்ட திரும்பி இங்க நடந்ததை நான் கொஞ்சம் பார்த்ததால ஓரளவுக்கு என்ன நடக்குதுன்னு புரியுது. இந்த பையனை காப்பாத்தணும்னு தானே நினைக்கிற ரெய்னல்னு கேட்க அவளும் ஆமான்னு சொன்னா. அப்படின்னா பேரன் கில்லமே நான் உங்களுக்கு நிறைய காசு தரேன் இந்த பையனை விட்டுருங்கன்னு மர்டன் சொல்ல. ஆனா இவன் எனக்கு ரொம்ப பொக்கிஷமானவன் அந்த பேரன் சொல்ல என்ன ஃபியூச்சர் எம்ப்ரஸ் மார்க்கஸ் நாமியால பகச்சுக்கிற அளவுக்கு நீங்க முட்டாளன்னு நினைக்கிறேன் அப்படிதானு சொன்னாங்க. அதை பார்த்து பயந்து அந்த ஆளு காசு வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். நாமியால் அவங்க கிட்ட மர்டின் எதுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேட்க அவங்க சிரிச்சுக்கிட்டே எனக்கு தெரியும் நீங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ணிருவீங்கன்னு.
ஆனா இந்த பையன் என்ன இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டான். இப்பவே அது ஏன்னு சொன்னா நல்லா இருக்காது, அதனால அப்புறமா சொல்றேன்னு சொல்லி அந்த பையன் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ரெய்னலும் அவங்க கிட்ட, அப்படின்னா இவன் அவங்க கூட கூப்பிட்டு போறீங்களான்னு கேட்க, ஆமா இவன் காயத்தை சரி பண்ணுவேன், இவனும் எனக்காக சில விஷயம் பண்ண வேண்டி இருக்குன்னு மர்டுன்னு சொல்லி அந்த பையன் கிட்ட, ஆனா உன்னோட முன்னாள் ஓனர் மாதிரி நான் உன்னை அபியூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த பையன் அவனோட மனசுல, நான் பிறந்ததுல இருந்தே அடிமையா தான் இருக்கேன், எனக்கு எப்போ ஒரு ஓனர் இருந்துட்டே இருந்தாங்க, அதனால நான் ஓடி போக முயற்சி பண்ணதில்ல, அப்படிதான் பேரனோட இன்னைக்கு நாங்க வேற ஒரு அடிமையை வாங்க வந்தோம். ஆனா ஏதோ ஒரு விசித்திரமான காரணத்துக்காக ஏதோ ஒரு எனர்ஜிய நான் தூரத்துல ஃபீல் பண்ணேன், அதனால நான் கவனம் செதறி போனேன். என் மாஸ்டர் நான் ஓட பாக்குறேன்னு நினைச்சு கோவப்பட்டாரு. அண்ட் இப்போ திடீர்னு இந்த மக்களோட விட்டுட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்ப நான் என்ன பண்றது, எனக்கு என்ன ஆக போகுதுன்னு ஒரு மாதிரி சோகமா அமைதியா இருந்தான். ரெய்னல் அதை நோட்டீஸ் பண்ணி, நீ நல்லா இருக்கியா, நீ பார்க்க ஒரு மாதிரி இருக்க, இவ்வளவு நடந்ததால நீ குழப்பத்துல இருப்ப, ஆனா கவலைப்படாத, இனிமேல் நீ இவ்வளவு சஃபர் ஆக வேண்டிய அவசியம் இல்ல, உன் வாழ்க்கையை நீ வாழலாம்னு சொன்னா. என்னோட வாழ்க்கையான அந்த பையன் யோசிச்சா. அப்போ மர்டன் மேஜிக்கை யூஸ் பண்ணி, நாங்க இப்ப கிளம்புறோம், எனக்கு இங்க இருந்து பேசணும் தான், ஆனா இவனோட காயத்தை அப்புறம் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி கிளம்ப போனாங்க. அப்ப அந்த பையன் ரெய்னல் காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் சொல்லி, இதுக்கு திருப்பி பண்ணுவேன்னு சொல்ல வர, அதெல்லாம் வேண்டாம் கவலைப்படாத, அதுக்காக நான் இதை பண்ணல, அதனால சீக்கிரம் போய் உன் காயத்தை சரி பண்ணிக்கோ, இன்னும் இருந்து ஹாப்பியா வாழுன்னு ரெய்னல் சொன்னா. அவனு சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பான்னு சொல்லி மர்டினும் அவனும் சொல்லிப்பட்டானாங்க. அந்த மேஜிக்க பார்த்து அவ எக்ஸைட் ஆகும் போது நாமேல் அவகிட்ட ஒரு புது ரோபோ கொடுத்தான். முன்னாடி அவ போட்டிருந்த ரோப் கீழே விழுந்து அழுக்கானதுனால அவன் புது ரோபோ கொடுத்தான். அவ முன்னாடி காக்காவ மாறி இருப்பால, அப்பதான் அந்த ரோபோ கீழே போட்டிருப்பா. ரெய்னர் சிரிச்சுட்டு, நான் திடீர்னு அப்படி பண்ணதுல நீங்க ஷாக் ஆயிருப்பீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல, நீங்க சரியாதான் பண்ணீங்க, நீங்க அப்படி பண்ணலனாலும் நான் ஏதாவது பண்ணி அதை தடுத்திருப்பேன்னு நார்மல் சொன்னான். ரெய்னர் அவளோட மனசுல, நான் காப்பாத்துற அந்த பர்சன் கேம்ல ரொம்ப ஃபேன்சியான ஆளு, அவன் ஒரு அடிமை இல்ல, அதனால நான் வரலனாலும் மர்டின் அவனை கண்டிப்பா காப்பாத்திருப்பாங்க. ஆனா அவனை காப்பாத்துறத நினைச்சு நான் வருத்தப்படல, கேமோட கதையை விட ஒருத்தரை காப்பாத்துறதுதான் முக்கியம், அவன் இனிமே நிம்மதியா வாழ்வான்னு நான் நம்புறேன்னு நினைச்சா. அப்ப நாமியல் எம்பரருக்கு கிஃப்ட் வாங்க போலாமான்னு கேட்க, அட ஆமால, அதை நான் மறந்தே போயிட்டேன்னு ட்ரெயினர் ஷாக் ஆனா. அதுவே இன்னொரு பக்கம் அந்த பையனோட காயத்தை மறுபடியும் நீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பையனை அவங்க கிட்ட, இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்க, எனக்கு நிறைய நடந்துருச்சு, அதனால நீ ரெஸ்ட் எடு, இது என்னோட இன்னொரு மேன்ஷன் தான், அதனால நீ இதை ஓன் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோ, ஏதாவது வேணும்னா அட்டெண்டன்ஸ் கிட்ட கேட்டுக்கோ, அப்புறம் நான் அந்த பக்கமா தான் தங்கி இருப்பேன், அதனால நீ அடிக்கடி வர வேண்டிய இருக்கும்னு சொல்லி மர்டன் கிளம்ப போக, அந்த பையன் ஷாக்கோட, நான் ஒரு அடிமை, நான் இவ்வளவு பெரிய மேனர்ல இருந்ததே இல்ல, எனக்கு ஒரு சின்ன அற போதும்னு சொன்னான். மர்டன் சிரிச்சுட்டு, நான் உனக்கு அடிமையாக்க கூப்பிட்டு வரல, நான் உன்னை பத்தி கவனிச்சது சரியா இருந்தா உன்னை எல்லாரும் மரியாதையாவோ வியந்து பார்க்க வாய்ப்பு இருக்கு, அதனால தயங்காத, நான் சொல்றத மட்டும் கேட்டு நீ ஃபாலோ பண்ணா போதும், கண்டிப்பா இது ஈஸியா இருக்காது, அதனால தயாராருன்னு சொன்னாங்க. அவனும் தாங்கிட்டே சரின்னு தலையாசைச்சான். மர்டின் அவனை பார்த்து, இதனால நோ சொல்ல தெரியாது போல, இவனுக்கு நிறைய கத்துத்தர வேண்டி இருக்கு, அதனால ஏதாவது சின்னதா தரேன்னு சொன்னா அவன் கத்துக்க மோட்டிவேட் ஆவான்னு நினைச்சு, நான் கத்துத்தரத ஒழுங்கா நீ ஃபாலோ பண்ணா நான் அந்த க்ரோ லேடிய பார்க்க ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க. அது கேட்டதும் அந்த பையன், ஓகே நான் என்ன வேணாலும் பண்றேன்னு பிரைட்டா சொன்னான். மர்டினும் சிரிச்சுட்டே, சரி நான் கிளம்புறேன், நான் என் உடம்பு சரியாத ஃப்ரெண்ட போய் பாக்கணும், நான் உன்னை நாளைக்கு பாக்குறேன்னு சொல்லி கிளம்புனாங்க. அவங்க போனதும் இந்த பையன் மனசுக்குள்ள, நான் அவங்கள மறுபடியும் மீட் பண்ண போறேன்னு ரெய்னர் நினைச்சு பார்த்து எழுந்து போய் ஜன்னல் பக்கமா நின்னு நான் பாப்பேன்னு நம்புறேன்னு யோசிச்சான். இந்த பக்கம் ரெய்னர் கடுப்பா, கிஃப்ட சூஸ் பண்றது ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இங்க ஏகப்பட்ட பொருள் இருக்கு, ஆனா எதுவுமே கிஃப்ட் மாதிரி தெரியலன்னு சொல்ல, அப்ப நம்ம அடுத்த டைம் வரலாமா, நைட் ஆயிடுச்சு, கடையை அடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாமியல் சொன்னா. ஆனா நான் அவனுக்கு சீக்கிரம் கிஃப்ட் தரலாம்னு நினைச்சேன்னு சொல்லி பின்னாடி ஒரு ஆளை பார்த்து, பிளீஸ் இருங்க கடையை க்ளோஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவரு கிட்ட போய் சில பொருள் ரெய்னர் கேட்டா. நாமியலும், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்க, இது அவ்வளவு ஃபேன்சி இல்ல, ஆனா இதை வச்சு நான் ஏதாவது அவனுக்கு கிஃப்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஏதோ ஒரு நூல் கண்ட ரெய்னர் காமிச்சா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பேலஸ்ல கம்யூட் அந்த விருந்துக்கான இன்விடேஷன் பட்ஜெட் எல்லாம் பாத்துட்டு இருந்தா. அப்ப நாடியா கதவு தட்டி ரெய்னர் அவனை கூப்பிட்டுதான் சொன்னான். கம்யூட்டர் வெளியே வந்து, அவ்வளவு நேரம் ஆச்சா, ரெய்னர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலான்னு கேட்க, நாடியாவும் ஆமா, அவ உங்களுக்காக கார்டன்ல இருக்கிறதா சொன்னா. கம்யூட்டர் கொஞ்ச நேரத்துல ரெய்னரோட பேரை கூப்பிட்டு கார்டன்ல அவளை தேடிட்டு இருந்தான். அப்போ அவன் மேல ஏதோ க்ளோ ஆகுற பெட்டல்ஸ் பட்டுச்சு. மேல பார்த்தா அவ்வளவு க்ளோ ஆகுற பூக்கள் விழுந்துட்டு இருந்தது. ரெய்னரும் அவளோட எலமெண்ட்டும் பறந்துட்டு இருந்தாங்க.
அப்போ ரைனா ஹியூமனா மாதிரி கீழே வந்து அவங்களோட கைய கொடுக்க சொல்லி கேட்டா. சோ இதுக்கப்புறம் அவ எந்த கிஃப்ட கொடுத்தான்னு அடுத்த வீடியோல பாக்கலாம். நன்றி.